Very good evening all. Hope I'm audible. Shall we start? Okay. I'll share my screen. Let me know is it visible or not. Visible? Visible. Okay. Okay. So in today's class, we're going to discuss the age of Wordsworth. We know that Wordsworth was one of the older poets. So obviously he belongs to the romantic age. So what is the meaning of romanticism in your perspective? Definitely, BAML, you came across this word, but you should not think in that modern sense. Romanticism, in the present sense, the word has a complete meaning, complete different meaning. What is romanticism? Nature. Admiring nature, no solala. Okay. Anything else you would like to share? You know, over literary moments, literature from the Renaissance till modern age, over 1,000 years, you can find many literary movements. And the literary movements oda, periya jambavangal, writers, prose writers are poets, novelists. Somehow they will be associated with certain literary movements. And the literary movement origin ஆகிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கணும். எல்லா லிட்டரரி மூமெண்ட்டுக்குமே டெஃபினெட்லி there will be a reason. அப்படி இருக்கிறச்ச நீங்க ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா it is, please remember, it is a revolt against the neoclassical period. neoclassical periodனா என்ன? எப்பவுமே ஒரு ஏஜ அதுல இருக்கக்கூடிய பெரிய ரைட்டரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு chronology உங்களுக்கு தெரியும். Remember, in all kind of exams related to literature, somehow they'll concentrate on chronology. சரிங்களா? இந்த ரைட்டர் இந்த ஏஜ்ல எழுதின ரைட்டர் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் எக்ஸாம்ல. Even you may attend this present exam also. Even some of the candidates told me that major concentration were given for the chronology, right? அது ஒர்க்கா இருக்கலாம், இல்ல ஆத்தர் பேஸ்ட் கொஸ்டின் ஆகவும் இருக்கலாம். அப்போ chronology எப்படி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? வெரி சிம்பிள். அதாவது ஆத்தரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆத்தர் இந்த ஏஜ்ல ஒரு ஏஜ் நீங்க படிக்கிறீங்க, நியோ கிளாசிக்கல் ஏஜ். எப்படி நீங்க ரெனைசான்ஸ் சொன்னா ஷேக்ஸ்பியர்னு டக்குன்னு ஞாபகம் வருது. இப்ப ரெஸ்டோரேஷன் சொன்னா யார் உங்களுக்கு ஞாபகம் வரும்? ட்ரைடன். எக்ஸலன்ட், ட்ரைடன். அதே மாதிரி ரெஸ்டோரேஷன் பிளே ரைட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வில்லியம் கான்கிரட். இப்படி ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு ரைட்டர். நியோ கிளாசிக்கல் அப்படின்னா டக்குன்னு அலெக்சாண்டர் போப் ஞாபகம் வரணும், ரைட்? ரொமான்டிக் ஏஜ் அப்படிங்கும் போது வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். எங்கர் பாய்ட்ஸ்ல ஷெல்லி. மாடர்ன் ஏஜ் சொல்லவே வேண்டாம். விக்டோரியன் ஏஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேத்யூ அர்னால்ட். ஒரு சைட்ல சார்ல்ஸ் டிக்கன்ஸ், அப்புறம் பிராண்டே சிஸ்டர்ஸ். somehow you have to connect the age with the stipulated author. ரொம்ப ப்ரொனாமினன்ட்டா இருக்கக்கூடிய ஆத்தரோட கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நீங்க ரொமான்டிசிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா it is a revolt against the 18th century neoclassical period. neoclassical அப்படின்னாலே நியூ கிளாசிக்கல் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் லைக் யூ டேக் கிரீக் ட்ரெஜிடியன்ஸா இருக்கலாம். சரிங்களா? கிரீக் ட்ரெஜிடியன்ஸ்னா தெரியும், சோஃபோக்ளீஸ், யூரிபிடஸ், அப்புறம் நீங்க பிளேட்டோ, லாங்கினஸ், ஹோரேஸ், வெர்ஜில். ரோமன் அண்ட் கிரீக் இவங்க எல்லாருமே கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் இல்லையா? அவங்க சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. டிக்ஷன்னா இப்படிதான் இருக்கணும்,
Tragedy-na இப்படிதான் எழுதணும். எப்படி எழுதணும்? 3 unities should be followed, says Aristotle in his Poetics. அப்போ இந்த மாதிரி classical writers, they have followed certain conventions while writing a work. அப்போ இதே மாதிரி கன்வென்ஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணக்கூடிய ஏஜ் தான் நம்ம போப் ஏஜ்னு சொல்றோம். அதாவது அலெக்சாண்டர் போப்போட ஏஜ். வாட் இஸ் தட்? நியோ கிளாசிக்கல் ஏஜ். இப்படிப்பட்ட இந்த நியோ கிளாசிக்கல் ஏஜோட ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா ரிவால்ட் பண்றதுதான் ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொமான்டிசிசம் அப்படின்ற லிட்ரரி மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியும் நினைக்கிறேன். இது பாயிண்ட் நம்பர் 1. அப்போ ஒவ்வொரு லிட்ரரி மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கும் some reason will be there. ரொமான்டிசிசம்கான காரணமும் என்னதுதான்? அதுக்கு முன்னாடி இருந்த லிட்ரரி பீரியட கொஸ்டின் பண்ற காரணமாக தான் ரொமான்டிசிசம் அப்படின்ற லிட்ரரி மூவ்மெண்ட் இனிஷியேட் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, நேச்சர், glorifying nature. Of course, nature plays a predominant role in each and every poets of that time. William Wordsworth, S.T. Coleridge, Time of the Ancient Mariner, சுத்தி கடல். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட எல்லா போயம்லயும் டாஃபடில்ஸா, பூ, நேச்சரோட அசோசியேட் பண்ணி தான் பேசியிருப்பாரு. ஹோப்பே இல்லாம ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு வயசான தாத்தா அந்த காலகட்டத்துல என்ன பண்றாரு? கடுமையா வேலை பார்க்கிறாரு. ரீச் கேதரர், ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். சோ வாட் இஸ் த மீனிங்? அந்த போயம் நேச்சர் தான் செட்டிங்கா இருக்கும். ஒண்ணுமே இல்லாம ஏதோ மனசுல ஒரு வெறுமையோட நடந்து போயிட்டு இருந்த போயட் அந்த தாத்தா அந்த வயசுலயும் கடுமையா உழைக்கிறத பார்க்கும்போது மனசுல என்ன திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு? அவரே அந்த மாதிரி இருக்கும்போது, உழைக்கும் போது, இந்த வயசுல நமக்கு என்ன, நம்ம துடிப்பா ஃபியூச்சரை ஒரு ஹோப்ஃபுல்லால நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு உறுதியோட என்ன பண்றாரு? ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஹோப்ப தீமா வைக்கிறாரு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். சோ இதே மாதிரி தாங்க நேச்சரை டீச்சரா, காடா என்ன பண்றாங்க? ரைட்டர்ஸ் கன்சிடர் பண்றாங்க. அப்போ சரி, அவங்களோட போயட்ரி, அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்துலயும் நேச்சர் தான் ப்ரிடாமினன்ட் ரோல். அப்ப யாரு ஹீரோவா இருப்பா? நீங்க கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க ரெனாய்சான்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒத்தல்லோ, மேக்பெத், ஹாம்லெட், கிங் லியர், எல்லாரும் நோபல் இல்லையா? கிங் நோபல்ஸ். அப்ப ஹீரோ அப்படின்றவங்க ஒரு அரிஸ்டோகிராட்டா, ஒரு நோபலா மட்டும்தான் ரெனாய்சான்ஸ் ஏஜ்ல பிரசன்ட் பண்ணப்பட்டாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஹை கிளாஸ், அப்பர் கிளாஸ் சமூகத்தை சார்ந்தவங்க தான் ஹீரோவா இருப்பாங்க, ஹீரோயினா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நடுக்கூட சண்டை, all such things will be there till restoration. Even after you can find through the works of Four Wheels of novels. 18th century ல Four Wheels of novel வராங்க இல்லையா, அவங்களோட ஒர்க்ஸ்லயே நீங்க இந்த மாதிரி தான் பார்க்கணும். அப்படி ரைட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இல்ல ப்ரோட்டகனிஸ்ட் எல்லாருமே பணக்காரங்களை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்த சமயத்துல ரொமான்டிக் ஏஜ் அவங்க எப்படிப்பட்ட ஹீரோவை சூஸ் பண்றாங்க? அவங்களோட போயட்ஸ், அவங்களோட போயம்க்கு வில்லியம் ஷேக்ஸ்பியரா இருக்கட்டும், எஸ்டி காலரிட்ஜ், பெர்சி பெஸி ஷெல்லி, they chose ordinary men or a shepherd as their speaker. அவங்க போயம்ல சாதாரண ஒரு ஷெப்பர்ட் ஸ்பீக்கரா இருப்பான். ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன் எதோட அசோசியேட் ஆனவன்? ஆப்வியஸ்லி நேச்சர். அப்போ நீங்க வேர்ட்ஸ்வர்த் ஏஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேச்சர் தீமா இருக்கும். ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ப்ராட்டகனிஸ்ட் நேச்சரோட க்ளோஸ்லி அசோசியேட்டா உள்ளவனா இருக்கும். ஓகே, இதெல்லாம் மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் யூ ஷுட் ரிமெம்பர். தட்ஸ் வை ஐம் டெல்லிங் யூ. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் லெட் மீ நோ. I clarify things and then I'll go ahead. Okay, now நீங்க லிட்டரரி மூவ்மெண்ட் ரொமான்டிசிசம்னு பார்த்துட்டோம். அப்ப இந்த ரொமான்டிசிசம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? எப்ப ஆரம்பிச்சது? ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்ற கலெக்ஷன் பப்ளிகேஷன், அந்த வருஷம் தான் ரொமான்டிக் ஏஜ் அப்படின்றதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. Roughly, we can say romantic age in literature is between 1798 to 1832. ரைட்டிங்ஸ்ல மட்டும் கிடையாதுங்க. In any kind of art, அது ஸ்கிரிப்சரா இருக்கலாம், பெயிண்டிங்ஸா இருக்கலாம், you can find nature as a
theme during romantic movement. You can see the painting by Caspar David Friedrich. So this is Wander Above the Sea of Fog. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கிளாசிக்கல் நியோ கிளாசிசம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரச உட்கார்ந்துருப்பான், யூனோ கைண்ட் ஆஃப் நோபல் அரிஸ்டோக்ராட்டிக் லைஃப், அந்த மாதிரியான போர்ட்ரேட்ஸ் தான் பெயிண்டிங்ஸ்ல கூட நீங்க பார்க்க முடியும். ஸோ ரொமான்டிசிசம் அப்படின்றது லிட்ரேச்சர்ல மட்டும் கிடையாது, எனி கைண்ட் ஆஃப் ஆர்ட்லயும் அதோட ரெஃப்ளெக்ஷனை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஐ ஹவ் given this picture. Now here the very first point is the definition of romanticism. What is the definition of romanticism? It was not about romance in the modern sense, but a massive revolt against the cold logic, strict rules, dry intellectualism of the previous 18th century, that is neoclassical age. So far so Alexander Pope and John Dryden, they were the major writers of that time. Restoration காலகட்டத்துல 1660 தான் எழுத ஆரம்பிச்சிருப்பார். யாரு? நம்ம ஜான் ரைடன் 1700 என்ன பண்ணிருப்பாரு, ஆள் இறந்து போயிருப்பாரு. அந்த டைமே நியோ கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடும். ரைடனோட ரைட்டிங் ஸ்டைல ஃபாலோ பண்ண ஆட்கள்ல ஒருத்தர் அலெக்சாண்டர் போப். அலெக்சாண்டர் போப், we know the rape of the lock, Dunciad, இந்த ரெண்டு போம்ஸே போதும் அலெக்சாண்டர் போப்போட ரைட்டிங் ஸ்டைல் எப்படி அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு. எல்லாரும் ரேப் ஆஃப் த லாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போயம் ரேப் அப்படிங்கிறது இங்க இந்த இடத்துல டஃப்ட் அப்படின்னு அர்த்தம், லாக் அப்படின்னா ஹேர் அப்படின்னு அர்த்தம். ரேப் ஆஃப் த லாக், டஃப்ட் ஆஃப் த ஹேர் அப்படின்னு. பணக்கார லேடி, சரிங்களா, அவ பேர் என்ன, பெலிண்டா, ஒரிஜினலா அரபெல்லா ஃபர்மர். அந்த அரபெல்லா ஃபர்மரோட காதலனான, அதாவது கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, சரிங்களா. யாரு? லார்ட் பீட்டர். என்ன பண்றான்? தம்மா துண்டு ஒரு சிசர் எடுத்து ஸ்வைங்னு முடிய கட் பண்ணி விட்டான். இதுதான் இன்சிடென்ட்ஸ். இதுக்கு ரெண்டு குடும்பம் ஏதோ பயங்கரமான பணக்கார குடும்பங்க. அந்த பணக்கார வர்க்க ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்குது. இந்த இன்சிடென்ட ஜான் கால் அப்படின்றவரு விட்னஸ் பண்ணிருக்கிறாரு. பார்த்துட்டு அவரோட நண்பனான அலெக்சாண்டர் போப் கிட்ட போய் விழுந்து விழுந்து சிரிச்சு இந்த இன்சிடென்ட சொல்றாரு. சரிங்களா? சிரிச்சுட்டு இன்சிடென்ட மட்டும் சொல்லலங்க, இத வச்சு நீ ஏன் ஒரு மாக்கரி ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷனும் அடிச்சு விடுறாரு. உடனேதான் அலெக்சாண்டர் போப் என்ன பண்றாரு? He wrote a mock epic. Please remember, Paradise Lost is an epic. Rape of the Lock is a mock epic. Mock epicனா என்ன அர்த்தம்? பயங்கரமா சாடி இருப்பாரு அந்த அரிஸ்டோக்ராட் லாவிஷ் சொசைட்டிய. பெலிண்டா எந்திக்கிறது, சரிங்களா, அவ நடந்து டிராயிங் ரூம்குள்ள வர்றது, அவளுக்கு இருக்கக்கூடிய லவ் லெட்டர்ஸ் எடுத்து அவ வாசிக்கிறது, சரிங்களா, அவ ஹேர்ல ஒரு நிறைய சில்வ்ஸ் இருந்து அவளோட ஹேரை பாதுகாக்கிறது, ரைட். அவ மடியில என்ன வச்சிருப்பா? ஒரு லேப்டாக் வச்சிருப்பா, அதோட பேர் ஷாக். சோ இப்படி அவ எந்திக்கிறதுல இருந்து அவ பார்ட்டிக்கு கிளம்பி வர வரைக்கும் ஒரு லாவிஷ் சொசைட்டி, லாவிஷான விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாரு அலெக்சாண்டர் போப். சரிங்களா? சோ அப்படி அந்த சொபிஸ்டிகேட்டட் சொசைட்டிய ஆக்சுவலா ரேப் ஆஃப் த லாக்ல கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. அதனாலதான் அதுக்கு என்ன பேரு? மார்க் எபிக் அப்படின்னு பேரு. சரிங்களா? சோ நீங்க அதுல சாய்ஸ் ஆஃப் டிக்ஷன் பாருங்களேன். அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பக்கத்துல ஒரு டிக்ஷனரி வச்சு தேர்ந்தெடுத்துட்டே இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம். பிகாஸ் நியோ கிளாசிக்கல் ஏஜ் பிலீவ்ட் இன் எலிகன்ஸ் இன் டிக்ஷன். டிக்ஷனை பொறுத்த வரைக்கும் பயங்கர எலிகண்டா இருக்கணும். அதே மாதிரி சாய்ஸ் ஆஃப் ரைம், verse form, everything should be, followed by logic, rules and all that. It's supposed to tell intellect, it's supposed to project their intellectualism. So இந்த மாதிரி intellectualism focus பண்ணாம சாதாரணப்பட்ட ஒரு ஆடுமைக்கிறவன் ஒரு ஆர்டினரி men, those will be the the heroes of those will be the heroes of romantic poets. Hope you can get the point. So யாராவது ரொமான்டிசிசம்க்கு டெஃபினிஷன் சொல்லுங்கன்னா இன்டர்வியூல சொன்னா இந்த ஒரு பாயிண்ட் நீங்க அழகா சொல்லலாம். What Hudson says, he calls it as a renaissance of the romantic spirit.
the revival of individualism, the revival of naturalism. அப்ப romanticism அப்படிங்கும் போது the revival of individualism remember poetry during the times are very very subjective objectiveக்கு அர்த்தம் தெரியணுங்க. எக்ஸாம்ல இந்த வார்த்தைகளை வச்சு விளையாடுவாங்க கொஸ்டின்ல. சப்ஜெக்டிவ் அப்படின்னா என் மைண்ட்ல என்ன இருக்கு, என்னோட பர்சனல், என்னோட இன்டென்ஸ் இமோஷன்ஸ், சரிங்களா? சோ அத பத்தி பேசு. இண்டிவிஜுவலிசம் அதான் ரிவைவல் ஆஃப் இண்டிவிஜுவல். ரிவைவல் ஆஃப் நேச்சுரலிசம் passionate return to nature. Okay, so அப்போ நீங்க the liberation of the human spirit அப்படின்னு ஒரு வார்த்தையிலையும் நீங்க ரொமான்டிசிசம்க்கு அர்த்தம் சொல்லலாம். What are the catalyst forces behind this romantic spirit? ஏன் திடீர்னு நியோ கிளாசிக்கல் போப் மாதிரி ஆட்களான ரைட்டிங் ஸ்டைல், லாஜிக்ஸ், ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இதெல்லாம் ஏன் எதிர்க்கணும்? அப்படி என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஒண்ணு, the French Revolution. Not only in France, please remember, all over the Europe, the revolution that happened in France had a great impact. ஏன்னா நீங்க லிட்ரேச்சர்ல அடுத்து படிப்பீங்க, காமன்வெல்த் பீரியட்னு ஒண்ணு வந்து 1649ல இருந்து 1660 வரைக்கும் அரசர் ஆட்சிய எதிர்த்து ஒரு மிகப்பெரிய சிவில் வார் 1642ல வருது. முதல்ல இங்கிலாந்தோட சாம்ராஜ்யத்துல அரசன் இல்லாம 1649ல இருந்து 1660 ஆலிவர் கிராம்பெல் அப்படின்ற ஒரு டிக்டேட்டர் என்ன பண்றாரு, ரூல் பண்றாரு பாருங்க. மன்னராட்சி இல்லாம முதல்ல இங்கிலாந்துல நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு சொல்லலாம். somehow it is like a dictatorship. அவர் வந்து காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிப்பாரு, பட் இட்ஸ் லைக் a dictatorship. சோ இந்த மாதிரி மொனார்கி, அதுக்கப்புறம் மொனார்கி வாஸ் ரீஸ்டோர்ட். அதனாலதான் ரெஸ்டரேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம் 1660. அதுக்கப்புறம் ஃபுல்லா மன்னராட்சி தான் இருந்திருக்கும். ஆனா நீங்க இங்கிலாந்துன்னு இல்லைங்க, எல்லா கண்ட்ரீஸ்லயும் அதே கதை தான். அப்போ பிரான்ஸ்ல என்ன பண்றாங்க, ஒரு மிகப்பெரிய புரட்சி. எதுக்கு எகெயின்ஸ்டா? மொனார்கிக்கு எகெயின்ஸ்டா. எங்க பார்த்தாலும் வறுமை, எங்க பார்த்தாலும் டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கு, சரிங்களா? மக்கள் வறுமையில வாடும் போது அரசன் அவனோட ஆட்சி மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பு. ஆவணத்துக்கு பேஸ்டல் பிரிசன்ல போட்டுறாங்க. சோ தாங்க மாட்டாம ஒரு நாள் என்ன பண்றாங்க, கொதிச்சு எழும்புறாங்க. அதுதான் பிரெஞ்சு ரெவல்யூஷன். சோ இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் had a great impact, as I said, all over the nation. And even ஒவ்வொரு நாட்டுல நம்ம இந்தியால இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிட் தேவை இல்லையா, ஒரு ரெவல்யூஷன். அந்த ரெவல்யூஷனரி ஸ்பிரிட் அப்படின்றதுக்கு ரெவல்யூஷனரி ஸ்பிரிட் வர்றதுக்கான காரணமாகவும் பிரெஞ்சு ரெவல்யூஷன் இருந்தது அப்படின்னு மிகப்பெரிய லீடர் கூட சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? சோ this blew up political system, old political systems, French Revolution. அப்போ நீங்க ரொமான்டிக் போய்ட்ஸோட ரைட்டிங்ல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? நேச்சரை மட்டும் குளோரிஃபை பண்ண மாட்டாங்க. நேச்சர், காட், டீச்சர்னு மட்டும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. Mask of Anarchy by Percy Bysshe Shelley, England 1819 by Percy Bysshe Shelley. It all had the revolutionary spirit. அப்போ ரொமான்டிக் போயம்ஸ் அப்படின்றது நேச்சரை மட்டும் குளோரிஃபை பண்றது கிடையாது. It also glorifies the revolution. The revolutionary spirit is also the major theme of romantic poems. Please remember this point. So French Revolution is one of the reasons for the initiative of romantic age. அடுத்து என்ன? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். சொல்லவே வேண்டாம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இப்பதான் ஏன்னா ஆரம்பிச்சிருக்கும். அதோட கிளர்ச்சி அப்படின்றது இந்த டைம்ல தான் ஆரம்பிச்சிருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் அப்படி ரேபிடா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் பீப்புள் சிட்டிஸ்ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, they are moving from rural areas to cities. அர்பன் பிளேஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சிட்டிஸ் காணாம போக ஆரம்பிக்குது. The Deserted Village by Oliver Goldsmith. Please read that. Auburn is a village. ஆபன் அப்படின்ற வில்லேஜ பத்தி, அந்த ரூரல் ஏரியாஸ்ல இருந்து மக்கள் சிட்டிஸ்க்கு போறாங்க. அப்ப ரூரல் வில்லேஜோட லைஃப், ரூரலோட கஷ்டத்தை பத்தி என்ன பண்ணிருப்பாரு, ரொம்ப அழகா பேசிருப்பாரு. ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் எக்ஸாம், The Deserted Village by Oliver Goldsmith. சோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை கிரிட்டிசைஸ் பண்ணி ஆலிவர் கோல்ட்ஸ்மித் The Deserted Villageல பேசியிருப்பார். These are all the catalyst forces of the age. Please remember. Major characteristics இதுதான் நான் so far நான் பேசினது, சரிங்களா? Return to nature, prominence of emotion, glorification of a common man. இந்த பாக்யராஜ் மூவி மாதிரி தாங்க. நீங்க இப்பதான் ரீசெண்டா அவர் இறந்திருக்கிறாரு பாத்தீங்களா? நீங்க பாக்யராஜ் மூவிஸ்ல பாருங்களேன், பாக்யராஜ் ஹீரோவா இருக்கிற எல்லா மூவிலுமே
ஒரு யதார்த்தமான சாதாரண மனுஷங்கதான் ஹீரோவா பிரசன்ட் பண்ணிருப்பாரு. ஒரு என்னது பொண்ணுக்கு ஒண்ணுனா தாங்கி தடுக்கி ஃபைட் பண்ணி காப்பாத்துற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு மாதிரி பயந்த சுவாகமா இருக்கக்கூடிய ஹீரோஸ அவரோட மூவிஸ்ல தான் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருக்க முடியும். ரைட்? இல்லைன்னா அது வரைக்கும் ரஜினி, கமல் ரொம்ப வீரமா ஃபைட் பண்ணி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு அப்படிதான் அவர் வந்து பிரசன்ட் பண்ணி ஒரு ஹெராயிக் ஃபிகர். ஹீரோனா ஒரு ஹீரோ ஒரு மாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனே உடைச்சு தள்ளினாருன்னு சொல்லலாம் பாக்யராஜ் அவரோட மூவிஸ்ல. அதே மாதிரிதான் சரிங்களா இங்கேயும் காமன் ரொமான்டிக் ஏஜ்ல ஆர்டினரி மேன் இஸ் a hero, not an aristocrat, not a nobleman, right? Then simplicity of language இதெல்லாம் தெரியும். Launch pad of romantic age, as I told you, Lyrical Ballads was published in 1798. This marks the beginning of romantic age. Okay, and who were the authors? Lyrical Ballads, 19 poems. I will just put it in chat box. 19 poems யார் எழுதியிருப்பாங்க? வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். 4 poems யார் எழுதியிருப்பாங்கன்னா எஃப்டி காலரிட்ஜ். எஃப்டிசின்னு போட்டிருக்கேன் சரிங்களா. அப்ப டோட்டலா லிரிக்கல் பேலட்ஸ்ல எத்தனை போயம்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 23 poems வேற there. Okay, so Lyrical Ballads 1798, William Wordsworth, Samuel Taylor Coleridge were the contributors, and they have divided their labor according to Hudson. சரிங்களா, ஹட்சன் அழகா பிரசன்ட் பண்ணிருப்பாரு ஹெல் புக்ல. 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து போயம் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ இந்த கலெக்ஷனை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டாஸ்க்னு பிரிச்சுக்கிறாங்க. வேர்ட்ஸ்வர்த் என்ன பண்ண போறாரு? To give the charm of novelty to things of everyday life, making the ordinary look extraordinary. சரிங்களா, ஆர்டினரியான ஒரு விஷயத்த டாஃபடல்ஸ் அழகா எல்லோ கலர்ல ஒரு பூ டிகிரி டிகிரி நாடுது. அது டாஃபடல்ஸ் அப்படின்ற ஒரு போயம்ல அதுக்கு ஒரு அழகா ஒரு ஆர்டினரியான ஒரு விஷயத்த அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்ணிருப்பாரு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். நம்ம கண்ணு முன்னாடி அப்படி நம்ம கண்ணு முன்னாடி அழகா ஆடுற மாதிரி நம்மளே ஒண்ணு விஷுவலைஸ் பண்ணுவோம் சரிங்களா. சோ ஒரு ஆர்டினரி விஷயத்த எக்ஸ்ட்ராடினரியா பிரசன்ட் பண்ண போறேன்பா நான் அப்படின்னு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் என்ன பண்றாரு முடிவு பண்ணிட்டாரு. இதுதான் என்னோட டாஸ்க் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. கால்ரிட்ஜ் என்ன டாஸ்க் பண்றாரு பாருங்க, எடுத்துக்கிறாரு. To make the supernatural and romantic elements feels real and believable. You know, when I first read the Rime of the Ancient Mariner, first madam classல டீச் பண்ணும்போது the Rime of the Ancient Mariner, அந்த Ancient Mariner வந்து நிப்பாரு, பிளாக் பண்ணிட்டு நிப்பாரு கெஸ்ட் எல்லாத்தையும். கல்யாண வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. யூரோடினில் அப்படின்னு சொல்லி குரூப்பா வரக்கூடிய ஆட்களை நிறுத்துவாரு. இந்த நரேஷன் பாத்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன் மரைனரோட முகம் வந்து துடுதுடுப்பா இருக்கு, கண்ணு வந்து விடவிடான்னு இருக்கு, ஒரு மாதிரி டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரு. நமக்கே அந்த ஏன்ஷியன் மரைனர் பார்க்கும்போது பயம் வரும் அப்படின்ற மாதிரி அந்த டெஸ்கிரிப்ஷன். we know that it is only the poem, it is not real அப்படின்னு நமக்கு தெரியும். but still we believe, நம்ம அறியாம நம்ம வந்து we feel gothic, அந்த ஃபியரை வந்து ஃபீல் பண்ணும். சோ ஒரு சூப்பர் நேச்சுரல் ரொமான்டிக் எலிமெண்ட்ஸ ரொம்ப ரியல் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஈவன் அந்த ரைம் ஆஃப் ஏன்ஷியன் மரைனர்ல நீங்க கடைசி சீன் பாருங்க, ஏன்ஷியன் மரைனர் ஆல்பர்ட்ராஸ கொண்டுருவாரு. அது வரைக்கும் குரூல எல்லாருமே சாதாரணமா இருந்திருப்பாங்க. ஆல்பர்ட்ராஸ் செத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு நேச்சர்ல நிறைய மாற்றம் ஏற்படும். இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், ஆல்பர்ட்ராஸ கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்துல என்ன பண்ணுவாங்க, செத்து போன அந்த ஆல்பர்ட்ராஸ தொங்க போடுவாங்க. இந்த சீன் எல்லாம் படிச்சிருக்கீங்க. எவ்ரி சீனஸ் சடனா இறந்து போவாங்க. there was a game played by death and life in death. திடீர்னு 2 கோஸ்ட் வரும், death life in deathன்னு அதுக்கு பேரு. வந்து 2 தாயம் விளையாடும். அது வாட்டி ஜாலியா பார்க்க நமக்கு விடவிடன்னு இருக்கும். what happens, life and death won the game. அப்போ ஏன்ஷியன் மரைனருக்கு என்ன பனிஷ்மெண்ட்? லைஃப் இன் டெத் வாஸ் அ பனிஷ்மெண்ட். அதனாலதான் எல்லாரும் இறந்து போயிருப்பாங்க, அவர் மட்டும் செத்துருக்க மாட்டார். அண்ட் அதே நேரத்துல அவர் வந்து ரியலைஸ் பண்ணிடுவாரு, நேச்சரை ஒரு நிமிஷம் ரசிக்க ஆரம்பிச்சதும் அவரோட பாவத்துல இருந்து முக்தி கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சீன் எல்லாம் வரும். அதை நீங்க படிச்சிருப்பீங்க. பட் வாட் ஐம் டெல்லிங் இஸ், சூப்பர் நேச்சுரல் தான், பேய் தான். காஞ்சரிங் படம் பார்க்கும்போது அது படம் தான் நமக்கு தெரியும். பட் ஸ்டில் கபோர்டு மேல இருந்து குதிக்கும் போது we'll feel that
இங்க நம்ம தலை மேல பார்ப்போம் ஏதாவது மேல தொங்குதா அப்படின்னு சொல்லிட்டு. That is what the task of ST Coleridge. To make the supernatural and romantic elements feel intensely real and believable. Then, okay, for major characteristics, what is the backdrop of romantic age? What's romantic age focuses on? All such things we have discussed. Now, the major concept. ரெண்டு குரூப்பா பிரிகிறாங்க. ரொமான்டிக் ஏஜோட பொயட்ரி அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டு குரூப்பா அந்த பொயட்ஸ் நம்ம பிரிக்கலாம். த ஓல்டர் பொயட்ஸ், த யங்கர் பொயட்ஸ். Who are the older poets? இங்க வில்லியம் பிளேக் கொடுத்திருக்கேன், ராபர்ட் சாதே இன்க்ளூட் பண்ணல. ப்ளீஸ் ஆட் ராபர்ட் சாதே here. The older generation, William Wordsworth, ST Coleridge, Robert Southey were called Lake School of Poets. லேக் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது லண்டன்ல இருக்கக்கூடிய பிளேஸுங்க. லேக் டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவங்க அப்படின்றதுனால அவங்க லேக் போயட்ஸ் அப்படின்னு பிரான்சிஸ் ஜெஃப்ரே அப்படின்றவர் கூப்பிடுறாரு. ரொம்ப அழகான பேர் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. இட் இஸ் ஆக்சுவலி a pejorative term. ஓகே, திட்டுறாரு, கேவலப்படுத்துற மாதிரியான ஒரு டேர்ம் தான் அது. லேக் ஸ்கூல் ஆஃப் போயட்ஸ் who use filthy language. அதாவது பிரான்சிஸ் ஜெஃப்ரே, அக்கார்டிங் டு பிரான்சிஸ் ஜெஃப்ரே, ஒரு சாய்ஸ் ஆஃப் டிக்ஷன்ஸா இருக்கட்டும், ஒரு எலிகன்சி தான் இருக்கணும். அதாவது அந்த அரிஸ்டோகிராட்டிக் ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நியோ கிளாசிக்கல், அந்த மாதிரிதான் எழுதணுங்கிறது பிரான்சிஸ் ஜெஃப்ரியோட வியூ பாயிண்ட். அதனாலேயே இந்த ஓல்டர் போய்ட்ஸோட ரைட்டிங்ஸ் எல்லாம் பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் choosing an ordinary language, இல்லையா, ordinary speaker, ordinary language. So William Wordsworth, ST Coleridge, Robert Southey were criticized as Lake School of Poets by Francis Jeffrey. So older generation, like, you have to remember William Blake also. William Blake was an apocalyptic poet. He can foresee things. His major contributions were the Song of Innocence, the Song of Experience. ரெண்டுமே poetry collection. டைகர் எழுதிருப்பாரு, லாம்ப், இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்விகள். Samuel Taylor Coleridge is well known for Kubla Khan, the rhyme of Ancient Mariner. He also wrote a ballad called Christabel. Nowadays, they are concentrating not only the work, who was the author, அப்படிலாம் கேட்கறது கிடையாது. They will ask the rhyme scheme. Ode to the West Wind, what is the rhyme scheme? They will ask like that. Can anyone tell me what is the rhyme scheme of Ode to the West Wind by Percy Bysshe Shelley? Terza rima. Great. It is written in terza rima. Okay. Such kind of questions they are concentrating nowadays. We know the definition of poetry given by the romantic poets are also very, important. William Wordsworth says poetry is a spontaneous overflow of powerful feeling, recollected in tranquility. So, it is not a planned act, according to William Wordsworth. William Wordsworth, poetry அப்படின்றது உட்கார்ந்து இந்த ரைம்ல நான் எழுத போறேன், இந்த மாதிரி ஒரு வேர்ஸ் ஃபார்ம் தான் நான் யூஸ் பண்ண போறேன், அதே நேரத்துல கேரக்டர்ஸ் எவ்ரிதிங் இஸ் a planned act அப்படின்றது வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோடது கிடையாதுங்க. He reject all the things. அவரை பொறுத்த வரைக்கும் poetry is the spontaneous overflow of powerful feelings. ஒரு தனிமையில உட்கார்ந்து இன்னைக்கு யோசிக்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே மைண்ட்ல செட் பண்ணிட்டு அடுத்த ஒரு டாபிக் வந்ததும் கடகடன்னு என்ன மனசுல இருக்கோ அதை அப்படியே ரெக்கலெக்ட் பண்ணி என்ன பண்றது, ஒரு போயமா மனசுல அப்படி எழுதுது. பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் will be present in the poem. Younger generation, John Keats, Percy Bysshe Shelley, Lord Byron, they were, remember, older poets விட younger poets, their theme, focuses on liberation, equality, fraternity. We know that the motto of French Revolution is liberty, equality, and fraternity. Liberty, freedom, equality, samattuvam, fraternity, and the brotherhood ன்னு சொல்லுவோம். சோ இது அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரெவல்யூஷனரியா எழுதக்கூடிய பர்சன் Percy Bysshe Shelley is very radical poet. Even his father சம்ம கடுப்புல என்ன பண்ணிடுவாரு, வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாரு Percy Bysshe Shelley. என்ன அக்கேஷன்? He wrote pamphlets. அதுவும் சாதாரண பேம்ப்ளெட் இல்லைங்க,
ஏத்திசம் பிரசன்ட் பண்ற மாதிரி the necessity of atheism அப்படின்னு ஒண்ணு எழுதிடுற. ஏத்திசம்னா என்ன அர்த்தம்? கடவுள் நம்பிக்கை இல்லாததான் ஏத்திசம்னு சொல்லுவோம், தெரிஞ்சதுதான். அப்ப பாருங்க, அது எந்த டைம்? ரொமான்டிக் ஏஜ் தான். இன்னும் சயின்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் இனிஷியேட் ஆகுற பீரியட் தானே தவிர்த்து ரிலீஜியன் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு யூனோ கான்செப்ட், ஒரு கல்ச்சுரலோட இணைஞ்சிருக்கக்கூடியதுதான் ரிலீஜியன் அப்படின்றது இல்லையா? அப்படி இருக்கிறச்ச ரிலீஜனுக்கு எகேன்ஸ்டா பேசினாலே ஆர்த்திகவாதியா இருந்தாலே தூக்கி தூக்கி உள்ள போட்டுருவாங்க இல்லையா? அப்படி இருக்க காலகட்டத்துல சுறுசுறுப்பா ஆக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் என்ன எழுதுறான்? தி நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம். அவன் மட்டும் சேர்ந்துருது இல்ல, சேர்ந்து இன்னொருத்தனையும் கூப்பிட்டு வச்சு, அவன் பேர் என்ன? தாமஸ் ஜெஃபர்சன் ஹாக். டுகெதர் தே ரோட் திஸ் நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம். ஆக்ஸ்போர்ட்ல இருந்து என்ன பண்றாங்க? ஒண்ணு மன்னிப்பு கேளு, அப்பாலஜைஸ், ஆர் அதர்வைஸ் வில் த்ரோ யூ. தான் போடான்றாரு பர்சி பிஸி ஷெல்லி. மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்றாரு. அதனால ஆக்ஸ்போர்ட்ல இருந்து ஹி வாஸ் எக்ஸ்பெல்டு. ஓகே, இது ஒரு பிரச்சனை. 10வது வரைக்கும் என்ன பண்ணிடுவாரு? ஹாரியட் வெஸ்ட்ப்ரூக் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ண, அவருக்கு இவருக்கு 18 17 தான் இருக்கும், அந்த அம்மாக்கு 16 தான் இருக்கும் வயசு, இழுத்துட்டு ஓடி போயிடுவார். He eloped with Harriet Westbrook, for whom the first poem Queen Mab was dedicated to. ஹாரியட் வெஸ்ட்ப்ரூக்கோட ஓடி போயிருக்காரு. காலேஜ்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க, போதாது. So Percy Bysshe Shelley's father Timothy Shelley was an MP at that time. So என்ன பண்ணிருந்தாரு? சமகடுப்பாயி வீட்டை விட்டு துரத்திருந்தாரு. So still a 19 age, அவருக்கு வந்து பினான்சியல் சப்போர்ட்டா யார் இருந்திருக்கிறா? ஃபாதர். பட் நவ் போடா அப்படின்றாரு. ஸோ வேற வழி கிடையாது, பினான்சியல் சப்போர்ட் இல்லாம he is supposed to live on his own. Later we know Harriet Westbrook விட்டுட்டு மேரி ஷெல்லி, the author of Frankenstein, hope you remember. So Frankenstein the modern Prometheus எழுதுன மேரி ஷெல்லியை மறுபடியும் ஓடி போய் 2வதா கல்யாணம் பண்ணிப்பாரு. ஒரு ட்ராஜிக்கலான லைஃப் தான். He was just 29 when he died. He was just 29 when he died. ஒரு ஷிப்ல போகும்போது மூழ்கி இறந்து போயிடுவார். சரிங்களா? இதான் பெர்சி பிஸி ஷெல்லியோட கதை. Queen Mab, The Mask of Anarchy, England 1819. These are all the very famous poem written by Shelley. Now coming to John Keats. John Keats was a physician by profession. Later turned to a poet. He was very close to his brother. அதனாலேயே நீங்க இவரோட ரைட்டிங்ஸ் நிறைய எதுல வந்து எக்ஸாம்ல பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்பாங்க. இவர் என்னதான் போயம்ஸ் எழுதியிருந்தாலும் இவர் வந்து லெட்டர்ஸ் எழுதுற பழக்கம் நிறைய அந்த டைம்ல உண்டு இல்லையா? அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதின லெட்டர்ஸ்ல இருந்து யூஸ்வலா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பிரதர். நெகட்டிவ் கெப்பாபிலிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் கூட காயின் பண்ணிருப்பாரு. அந்த நெகட்டிவ் கெப்பாபிலிட்டி வாஸ் பொசஸ்ட் பை ஷேக்ஸ்பியர்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் ஜார்ஜ் தன்னோட பிரதர் ஜார்ஜுக்கு எழுதின லெட்டர்ல தான் நெகட்டிவ் கெப்பாபிலிட்டி அப்படின்ற டேர்மையும் காயின் பண்ணியிருப்பாரு. This is the point you should be remember. Okay, so John Keats' Endymion is a very popular book. The thing of beauty is a joy forever. He is a sensuous poet. Okay, sensuous poet na enna artham? நம்மளோட 5 சென்சஸையுமே நம்ம உணரலாம் அவரோட போயமை ரீட் பண்ணும்போது. அதான் sensuous poetic அர்த்தம். வேற எதுவும் இதை யோசிச்சுக்காதீங்க. Sensuous poet means we can, all the 5 senses will be activated by reading John Keats' poem. That is the meaning. That's why he is called sensuous poet. Then Lord Byron. Okay. Yeah, within a minute I'll find out. Okay, I know it's time. So Lord Byron, he was a rebel. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, Byron was actually a bisexual person. He had an affair with his sister also. இந்த மாதிரி ஆக்ட் எல்லாமே அவர் மனசுல கில்ட்டாவே டெவலப் ஆயிருக்கும். அந்த கில்ட் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து இல்ல பழகிறதுக்கு கூட கொஞ்சம் கரண்டு முடியான ஒரு ஆள் தான் லார்ட் பைரன். ஓகே, ஹிஸ் க்ளோசர் டிராமா Manfred is quite popular. Byronic hero who is a rebellious kind of a revolt figure அப்படிதான் பிரசன்ட் பண்ணிக்குவாங்க Byronic hero.
a brooding, passionate, rebellious outcast. Outcast, a person can't be accepted by the society. That person can be called outcast. Byronic hero will be like that. Child herald pilgrimage. இந்த இடத்துல child அப்படின்றது noble man அப்படின்னா. Child herald pilgrimage is a very, very important work by Lord Byron. Then, when we talk about prose writers, Charles Lamb, William Hazlitt, Thomas De Quincey, Confessions of the English Opium Eater, very popular. Knocking at the Gate of Macbeth லாம் நீங்க படிச்சிருப்பீங்க தாமஸ் டி குவின்சியோடது. ஓகே, சோ ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் டீப்லி பர்சனல் அண்ட் சப்ஜெக்டிவ். நீங்க இப்போ நாவலிஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா we have Jane Austen, Pride and Prejudice, எம்மா, இதெல்லாம் அழகான காதல் கதைங்க. நீங்க 25 ஏஜுக்குள்ள இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரி ரீட் பண்றதுக்கு ஆசையா இருக்கும். Pride and Prejudice, எம்மா, சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிலாம் இந்த அஜித் படம் இருக்கு பாத்தீங்களா, காதல் கொண்டேன். காதல் கொண்டேனா, வாட் இஸ் தட்? தபு மூவி. காதல் அந்த மூவி பேரு கண்டுகொண்டேன். சரி சரி, கண்டுகொண்டேன். ஓகே, சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி பை ஜேன் ஆஸ்டன், அதை அடிப்படையா வச்சுதான் கண்டுகொண்டேன் மூவி இருக்கும். Walter Scott is a historical novelist. He wrote historical novels. His work, Ivanhoe, Waverley, Kenilworth, are very popular. Gothic novel இந்த டைம்ல தான் டெவலப் ஆச்சுங்க. ரொமான்டிக் ஏஜ்ல தான். ரொமான்டிக் அப்படிங்கும் போது அது it is all kind of emotions included. ஆல்ரெடி சொன்ன இமோஷன், பர்சனல் இமோஷன் எல்லாமே சப்ஜெக்டிவா இருக்கிறதுன்னு பார்த்தோம். அப்ப இமோஷன் வந்துட்டாலே சந்தோஷம், துக்கம், அழுக, வேற என்ன இருக்கு, கோபம், தென் பயம், everything, all kind of emotions included இல்லையா? Gothic is associated with emotion called fear. அப்போ அதுவுமே எனக்கு நீங்க இந்த ரொமான்டிக் ஏஜ்ல தான் டெவலப் ஆச்சுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so with this I'll end today's demo session. Hope you like our sessions. I would like to hear feedback from you, whether the sessions was helpful, whether you get an overview about new historicism, and also how to study for NET. When you take Hell book, how you are supposed to start your preparation if you are a beginner about any kind of age. Do you have any doubts? Do you have any feedback? Feel free to talk. You can put it in chat box also if you hesitate to talk. Clear, ma'am.